இசை இறைவன் ஆண்டாளின் மகன் ஐயா இளையராஜா அவர்களை அவமதித்த திருவல்லிபுத்தூர் ஜீயர் வெளிப்படையாக மன்னிப்பு கோர வேண்டும் என்று தற்பொழுது இந்த ஒரு அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளார். திருவல்லிபுத்தூர் ஆண்டாள் கோவிலுக்குள் வழிபாடு செய்ய சென்ற ஐயா இளையராஜா அவர்களை கருவறைக்கு முன்பிருந்த மண்டபத்திலிருந்து வெளியேற்றி அவமதித்திருப்பது கடும் கண்டனத்திற்கு உரியதாகும். தமிழின மூதாதை எங்கள் குலமகள் ஆண்டாள் பெருமாட்டியை வழிபட செய்ய ஐயா இளையராஜா அவர்களை அவமரியாதை செய்த திருவல்லிபுத்தூர் ஜீயரின் செயல்பாடு ஒட்டுமொத்த தமிழர்களின் தன்மானத்தை தாழ்த்தும் கொடுஞ்செயலாகும். இதனை இனமான தமிழர்கள் ஒருபொழுதும் ஏற்கவோ அனுமதிக்கவோ மாட்டார்கள். தன் ஈடு இணையற்ற இசையால் தமிழர்களின் வணக்கத்திற்குரியவரான இளையராஜாவை, ஆண்டாளின் மகனான இளையராஜாவை வழிபட தடுக்கும் உரிமை யாருக்கும் இல்லை. 7ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்ததாக சொல்லப்படும் ஆண்டாள் தமிழின முன்னோர். அவர் பாடிய திருப்பாவையும் நாச்சியார் திருமொழியும் தமிழிலேயேதான் இருக்கின்றன. அவரது வழிபாட்டு தலத்தில் தமிழில் ஓதுவதையும் தமிழர்கள் வழிபாடு செய்வதையும் தடுக்கும் உரிமை எவருக்கும் கிடையாது. முன்னாள் குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் ஒரிசாவில் உள்ள பூரி ஜெகநாதர் கோவிலின் கருவறை அருகே அனுமதிக்கப்படாதது போல இசைஞானி ஐயா இளையராஜா அவர்கள் திருவல்லிபுத்தூர் கோவிலின் கருவறை அருகே இருந்த மண்டபத்திற்குள் அனுமதிக்கப்படாதது ஏற்கவே முடியாத கொடிய சனாதனமாகும். ஐயா இளையராஜாவுக்கும் ஆண்டாள் கோவிலை கட்டிய தமிழின முன்னோள் மாமன்னர் கோனரிமை கொண்டான் குலசேகர பாண்டியனுக்கும் தான் தொடர்பு உண்டே தவிர ஐயா இளையராஜாவை கருவறைக்குள் நுழையாதே என்று சொல்லும் ஜீயர்களுக்கும் ஆண்டாள் கோவிலுக்கும் என்ன தொடர்பு இருக்கிறது? அறிவியல் வளர்ச்சியடைந்த இந்த நூற்றாண்டிலும் பிறப்பின் வழியே பேதம் கற்பிக்கின்ற வருணாசிரம கோட்பாடுகள் மனிதனுக்கே எதிரான இழி சிந்தனையாகும். இதனை எதிர்த்தே தமிழின முன்னோர்கள் இந்நிலத்தில் சமர் செய்திருக்கிறார்கள். சமய புரட்சி செய்த எங்கள் முன்னோர்கள் வள்ளலாரும் வைகுந்தரும் சிவவாக்கியரும் ஆன்மீகத்தோடு வர்ணாசிரம எதிர்ப்பையும் சேர்த்தே முன்வைத்திருக்கிறார்கள். சமயத்தோடு சமத்துவத்தையும் சேர்த்தே பேசியிருக்கிறார்கள். அத்தகைய நிலத்தில் நிகழ்ந்தேறும் இத்தகைய அநீதிகள் ஒட்டுமொத்த இனத்திற்குமேயான நிகழ்ந்தோறும் இத்தகைய அநீதிகள் ஒட்டுமொத்த இனத்துக்குமேயான பேரவமானமாகும். சமத்துவம், சமூக நீதி, சமதர்மம் என்றெல்லாம் பேசி வரும் திமுகவின் ஆட்சியில் அறநிலத்துறையின் கட்டுப்பாட்டில் உள்ள கோவில்களிலேயே சமத்துவமின்மை, சனாதன கொடுமைகளும் நிகழ்ந்தேறுகிறது. 100 ஆண்டுகளுக்கு முன்பு வைக்கத்தில் பெரியார் கோவில் நுழைவு போராட்டம் நடத்தியதாக கூறி பெருமிதம் கொள்ளும் முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் தம்முடைய ஆட்சியில் ஐயா இளையராஜா கருவறைக்கு அருகே உள்ள மண்டபத்திற்குள்ளேயே நுழைய முடியாதது வெட்கக்கேடானதாகும். ஆண்டாள் குறித்து கட்டுரை எழுதியதற்காக முத்தமிழ் பேரறிஞர் ஐயா வைரமுத்து அவர்களுக்கு எதிராக அடாவடித்தனம் செய்த திருவல்லிபுத்தூர் ஜீயருக்கு ஆதரவாக நாணமின்றி நின்ற திமுக இன்றைக்கு யார் பக்கம் நிற்கப் போகிறது? ஐயா இளையராஜாவின் பக்கமா, திருவல்லிபுத்தூர் ஜீயர் பக்கமா? ஜீயர்களுக்கு பாத பூஜை செய்து பரிகாரம் தேடும் திமுகவின் தலைவர் பெருமக்கள் ஐயா இளையராஜாவுக்கு நேர்ந்த அவமரியாதைக்கு எதிராக அரசீற்றம் கொள்ளாது இருப்பார்கள் என்றால் அதை போல ஒரு இழிநிலை வேறுண்டா? ஆண்டாள் கோவில் மரபுப்படி வழக்கப்படிதான் ஐயா இளையராஜா வெளியேற்றப்பட்டார் என்று தமிழ்நாடு அரசின் அறநிலத்துறையை கூறுவது பெரும் கொடுமையாகும். அந்த மரபையும் பழக்கத்தையும் உருவாக்கியவர்கள் யார்? ஆகம விதி என்று பாஜக கூறுவதற்கும் மரபு பழக்கம் என்று திமுக கூறுவதற்கும் என்ன வேறுபாடு உள்ளது? ஆகம விதி, மரபு, பழக்கம் என்பதெல்லாம் தமிழர்களை வெளியேற்றி நடக்கும் சதியே ஆகும். ஆண்டாள் கோவில் தமிழர்கள் அனைவருக்கும் சொந்தமானதே அன்றி ஐயா இளையராஜாவை வெளியேற சொல்பவர்களுக்கும் ஆண்டாள் கோவிலுக்கும் எந்த தொடர்பும் இல்லை. இசையாகவே வாழும் ஐயா இளையராஜா அவர்கள் கருவறைக்குள் நுழைவதை தடுப்பதை அந்த இறைவனை விரும்ப மாட்டார். எனவே தமிழ் மக்களின் அன்பையும் நன்மதிப்பையும் பெற்ற தமிழ் பெரும் கலை அடையாளம் இசை இறைவன் ஐயா இளையராஜா அவர்களை கருவறைக்கு அருகே இருந்த மண்டபத்திலிருந்து வெளியேற செய்த திருவல்லிபுத்தூர் ஜீயர் வெளிப்படையாக மன்னிப்பு கோர வேண்டும் என்பதே ஒட்டுமொத்த தமிழர்களின் எண்ண ஓட்டமாகும். ஆகவே ஐயா இளையராஜா அவர்களை அவமதித்த திருவல்லிபுத்தூர் ஜீயர் உள்ளிட்டோர் வருத்தம் தெரிவிக்க வேண்டும் என சீமான் தனது அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளார்.